வரலாங்களா? ஹேய் வாங்கடா. என்னடா இவன் நடு வீட்டில் பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான்? அதானே. ஏய் வா ஆரம்பிக்கலாம். ஏய் ஒரு நிமிஷம். ஏய் கவின் எங்கடா? கவின் கவின் டேய் கவின் டேய் திவ்யா வந்து கூட்டிட்டு போயிட்டா கவினை. கவினியா? அவ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தா? டேய் இந்த வாரம் என்னென்னமோ நடந்துச்சுடா. பல விஷயங்களில் அதிக மாற்றங்கள். அது சரி, நீ ஏதோ மாறி இருக்கிறியாமே, அது என்ன கதை சொல்லு. பெருமைக்குன்னு சொல்லிக்கல, தெளிவா இருக்கேன், தெளிவாயிட்டேன், அவ்வளோதான். இவன் வேற கமல் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். எப்பாடே கவின் எங்க? அதுக்கு ஃபர்ஸ்ட் தெளிவா ஒரு ஆன்சர் சொல்லு. இந்த வாரம் மண்டே திவ்யா வீட்டுக்கு போனேன். அப்போ நீ என்கிட்ட பேச மாட்ட இல்ல? இப்படியே தான் இருப்ப, அப்படிதானே? என் செல்லம், உன் வாயால ஒரு வாட்டி என் அம்மானு கூப்பிட மாட்டியா? எவ்வளவு வாட்டி கேக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த போனை கொடு. அப்பா வாங்கி கொடுத்தானே கையில வச்சிருக்க. போனை கொடு. நான் குடுக்க மாட்டேன். குடுக்க மாட்டேன். கொடுன்னு சொன்னேன். கொடு. நான் குடுக்க மாட்டேன். போனை விடுங்க. டேய் மத்த அம்மா மாதிரி அத பண்ணு இத பண்ணுன்னு உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். I will let you grow the way you want to be. Generation அவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் நான் உன்கிட்ட ஒண்ணுதான் வேணான்னு சொல்றேன். உங்க அப்பா சும்மா உங்க அப்பா என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கான். எப்படிடா அவன் கூட வாழ முடியும்? எனக்கு இதுக்கு மேல எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. சத்தியமா தெரியல. சத்தியமா தெரியல. ஏன் அழுறீங்க? அழாதீங்க. சரி, நாடல உன் வாயால ஒரு வாட்டி என் அம்மானு கூப்பிடுறா ப்ளீஸ். ஐ அப்பா வந்துட்டாரு. ஐப்பா இங்க பாரு, திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ணாத. இவன் என் பையன். கவின் வரமாட்டான். அவனை இனிமே நான் தான் வளர்க்க போறேன். அவன் என் பேச்ச நல்லா கேட்கவும் ஆரம்பிச்சிட்டான். மரியாதையா நீங்க வந்து கிளம்பி போயிடு. கவின் கீழே வாடா. நான் தான் வரமாட்டான்னு சொல்றேன்ல. என்ன விடுங்க. அச்சி மேல ஓடு.
இத வந்துட்டா ஐயப்பா ஜாலி ஜாலி பார்த்து வாடா. அப்பா அம்மோய். என்னடா வெயிட் ஆயிட்டா? நல்ல நீடா என்னடா ஆண்டி உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க? எல்லாம் ஓகே தானே? சாப்பிட்டியா? அப்பா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சுருக்கேன்டா. ஐயோ என்னன்னு கேட்க மாட்டீங்களா நீங்கள்? ஐ காப்பு போட்டுக்கிறியா? பிடிச்சிருக்கா? அப்பா அப்பப்போ ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கும். சரியா? கிஸ் கொடு. சரி பார்த்து போ. ஒழுங்கா இருக்கணும்டா. ஏய் ஐ லவ் யூ as always. லவ் யூ டு பை பா. ஏய் பார்த்து போடா. அந்த கடவுளின் வாசம் பையன் என்னோட கண்ட்ரோல தான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிட்டு வந்துட்டியா? சூப்பர். வேற என்னெல்லாம் இந்த வாரம் நடந்துச்சு? சொல்லுங்க. சொல்கிறேன். வெட்னஸ்டே இவன்னா நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறா. அது என்னடா ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு வீட்டாண்ட வந்து சாரி கேட்குறீங்க? இப்போனா அடுத்து வந்து உன் ஃப்ரெண்டு வந்து நிற்பானா? இவன் நீ பேச மாட்டான்னு நினைக்கிறேன். டேய் பேசுறா. பாலா இதோ வரேன். அவன் என்ன தான் சொல்கிறான்னு ஒரு வாட்டி கேட்டு தான் பார்ப்போமே. டேய் சொல்கிறான். பாலா, நான் உன்னை எப்போவுமே தப்பான கண்ணோட்டத்தில் வச்சு பார்த்துட்டேன். காலேஜில் உன்னை அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தியிருக்கேன். பத்தாத்துக்கு ஒன்று வீட்டிலே வந்து குத்தி போகணும்லாம் நினச்சிருந்துருக்கேன். எப்படா இந்த மாதிரி ஒருத்தன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு வெளியே நிம்மதியாக இருக்கான், இவன்லாம் இருக்கவே கூடாதுன்னெலாம் நினச்சேன். ஆனால் நீ அல்றத பல தடவை நான் பார்த்துருக்கேன். காரணமே இல்லாததுக்கெலாம் அடி நிறைய வாங்கியிருக்க. ஒரு வகையில் இது எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சாரின்ற வார்த்தை ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அதை கூட நேரில் வந்து கேட்கலன்னா நான் மனுஷனே இல்லை. ஓ சாரி பாலா, ரொம்ப சாரி. உனக்கு ஒரு பையன் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவன் பேர் என்ன? நவீன். சி கவின். கவின். கவின் ஏய் அவன் வீட்டில் இல்லை. ஓ ஸ்கூல் போயிருக்கானா? ஆமாம். சரி ஓகே. இந்த சாக்லேட்டை அவன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு யார் கொடுத்தான்னு கேட்டா என் நண்பன் நந்தா கொடுத்தான்னு சொல்லு. கடந்து போனதாண்டா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். காலம் சிறந்த மருந்து. நான் வரேன் நண்பா. எனக்கு இப்போது விக்கி ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அப்படி தான் இப்போத்துலேருந்து நானும் உன்னை பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, சில் தான். சூப்பர் 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 மச்சி. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பேலன்ஸ். என்னது? என்னடா ஆச்சு? எங்கே? அங்கே அத்தாடி. உன் கையால் எவ்வளோ அடி வாங்கியிருப்பேன். எனக்காக ஒரு அடி வாங்கிக்க மாட்டேன் நண்பா. பாஸ்ரா
சூப்பர் மச்சி. நீ இப்போ சொன்னதுலயே இந்த செக்மெண்ட் தான் மச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்ட் மச்சான். கரெக்ட்ல இப்போவாச்சும் அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வந்துச்சு. ஆமா, அது வரைக்கும் சந்தோஷம். அதுதான். அடி டேய் இப்போ என்ன மச்சி, அடுத்த தேர்ஸ்டேவா? அதுதான் இல்லை, ஆ ஃப்ரைடே. ஃப்ரைடே நானும் தானே உன் கூட இருந்தேன். ஓ அந்த கதையா? மச்சி 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 நான் சொல்றேன்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி 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 சொல்லி தொலை. அப்பா கிளான் ஜூஸ் ஃப்ரைடே. மச்சான், நான் உங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உன்னோட லைஃப் பார்ட்னர் ட்ராப் ஆனாலும் உன்னோட கெரியரில் டைவர்ஷன் இல்லாமல் உன்னோட பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்றி நீ அதில் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்த பார்த்தியா? ரொம்ப தேங்க்ஸ்டா. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த சாக்ஸ் எடுத்து போடு. நான் சொன்னது எதுவும் உன் காதில் விழல உனக்கு? கேட்டுச்சு. இதனால தாண்டா உங்களை மாதிரி ஆளுங்களாம் புகழ்ந்தே பேசக்கூடாதுன்னு சொல்றது. அப்பா உள்ள வாங்கப்பா. எல்லாம் உறைஞ்சு போன நினைக்கிறீங்க. எப்படி இருக்கான்? என்ன வேலை பார்க்குறான்? அப்பா நல்லா இருக்கான்ப்பா. இது பேங்க்ல அக்கௌண்டண்டா கணக்கு பார்ப்பாங்களப்பா, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான்ப்பா. வீடு வந்து தெரிஞ்ச சார் ஒருத்தரோடதுப்பா. ஆனா மாசம் மாசம் ரெண்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. வர வருமானத்துல அவன் அவனை பார்த்துப்பான்லப்பா? பார்த்துப்பான்ப்பா, அவன் பார்த்துப்பான். பையன் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான்ப்பா. என்னடா ஸ்கூலுக்கு போயிருக்கான்ப்பா. சரண்யா போட்டோ காட்டினா அழகா இருந்தான்ப்பா. சரண், நம்ம லவ் மேட்டர் மாமா கிட்ட ஓபன் பண்ணலாம். செருப்பு பிஞ்சிரும். அங்க என்ன பேசிட்டு இருக்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரைட் விடு. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா. மனசு கேட்கல, அதான் வந்தேன். பெரிய கடன்ல இவங்களை மாட்ட விட்டுட்டு ஒரு குடும்பஸ்தனா, ஒரு புருஷனா, ஒரு அப்பாவா இவங்க எல்லார்கிட்டயும் நான் தோத்துட்டு நிக்கிறேன்ப்பா. இந்த குடி சூதுனால என் எண்ணம் மக்கி போச்சுப்பா. இன்னைக்கு இந்த அளவுக்கு இவன் அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்னா அதுக்கு நானும் ஒரு காரணம்ப்பா. நானும் ஒரு காரணம். பா, நான் சொல்றேன்னு சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் சோத்துக்கே வழி இல்லாம பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து அழுததெல்லாம் இன்னும் என்னால மறக்கவே முடியலப்பா. 5க்கும் 10க்கும் வழி இல்லாம காலேஜ் முடிச்சு வந்தோன்னா என் வண்டியை வாங்கிட்டு அப்படியே டெலிவரிக்கு போயிடுவான்ப்பா. பார்க்கும்போது என்னடா அப்படின்னு இருக்கும்பா. பையனா பிறந்தாவே சுமை இன்னும் அதிகம்தான்ப்பா. என்ன பண்றது, எவ்வளவோ பார்த்துட்டான்ப்பா லைஃப்ல. அவன் கூட யாராவது துணைக்கு இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. நீங்க வேணா அவன் கூட வந்து இங்கே இருந்துக்கிறீங்களாப்பா? நான் உங்களை கேட்டுக்கிறேன்ப்பா. ஏய்,
ஏய் நான் இப்போ சொல்ல போறேன். கொல்ல போறேன். என்னடா? இல்லைப்பா, நான் இங்கே இருக்கிறது கரெக்டாக இருக்காது. நான் அவனை வளர்க்கல, அவனாக தான் வளர்ந்தான். சந்தோஷமாக இருக்குப்பா. அவன் புள்ளையும் அவன் கரெக்டாக வளர்ப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அப்பப்போ வந்து அவனை பார்த்துட்டு போய்க்கிறேன்ப்பா. நான் வரேன்ப்பா. இரு மாமாட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ அங்கிள், அங்கிள் இல்லைங்க. ஹலோ அங்கிள், அங்கிள், அங்கிள் ஒரு நிமிஷம் அங்கிள். பாலாவோட ஃப்ரெண்டு தானா? நான் சரண்யாவை. ஐயோ, சரண்யான்னு சொன்னதும் தான்ப்பா ஞாபகம் வருது. இவ்வளோ நாள் சரண்யா என் கூட இருந்தா, இனிமேல் அவள் பாலா கூட தான் இருப்பா. அப்பப்போ நீங்களும் ஒரு அண்ணாவாக இருந்து அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அண்ணாவா? ஆமாம்ப்பா, ஆமாம். நீ ஏதோ சொல்ல வந்தியப்பா? இல்லை அங்கிள், மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைப்பதாகும், உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். ஆமாம் அங்கிள், நீங்கள் போங்க அங்கிள். நான் வரேன்ப்பா. லூசு மாமா, அண்ணாவுமே அண்ணா என் லவ் சேர்த்து வைக்க என் மச்சானே இருக்கான்டா. அது சாப்பிட்டா மச்சி, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஒரே ஒரு குறை. என்னது? கவின் இனிமேல் திவ்யா கூட தான் இருப்பான்னா. கவினோட சத்தம் இனி இந்த வீட்டில் கேட்காதா? நாளைக்கு சண்டே இதுக்கான ரிசல்ட் என்னன்னு நாளைக்கு தான் தெரிய வரும். இது மட்டும் ஏன் நாளைக்கு? ஐஷு, நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டு பாலா எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஏன் யோசிக்கிற? போய் பேச பாரு. ஹே, அவ என்ன திரும்பவும் ஒன்னா வாழ்வோம் அது இதுன்னு சொல்லி அசால்ட்டா கன்வின்ஸ் பண்ணிடுவாண்டி. ஆஸ் அ சிங்கிள் பேரண்டா இனிமே கவினை நான் தான் வளர்க்க போறேன். அதுக்கு கவின் விருப்பப்படணும்ல. அவன் உன் அம்மானே கூப்பிட மாட்டான். வேற வழியே இல்லடி. ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நீயும் உன் ஆள் திவ்யாவும் வேணாம் என் ஷோவில் வந்து கலந்துக்கிறீங்களா? ஏய் கம்னர்ரா, சும்மா ப்ரொமோஷன். மச்சான், நான் உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ. பசங்களுக்கு கண்டிப்பாக பொண்ணுங்க வேணும். பொண்ணுங்க இல்லைன்னா பசங்க வெறும் அட்டடப்பாடா. அதனால திவ்யாவை கூட்டின்னு வந்து ஹாப்பியாக வாழு மச்சான். சரியா? கரெக்டு மச்சி. பாப்பலாம். இதா ஒரு 2 அட்வைஸ் கொடுத்துருந்தேன். வாடா போலாம். இது மேல அவன் பார்த்து பாட்டில்ரா. தேங்க்ஸ்டா. வாடா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி கிளைமாக்ஸ் மச்சான். மூடிட்டு பாத்து போங்கடா டேய். 22 வயசுல ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கி லிவ்வின்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும் போது தான் சார் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாரு. ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் இப்ப ஆகியிருந்தது, இந்நேரம் ஒரு ப்ராப்பர் கேஸ் ஃபைல் பண்ணி அவனை உள்ள தள்ளிருப்பேன். இதனால 4 வருஷம் நான் நரகத்தை அனுபவிச்சேன். 4 வருஷம் நீ கவினை பிரிஞ்சிருந்த. ஆமா, அந்த டைம்ல பாலா கிட்ட பேச சொல்லி நீ நிறைய வாட்டி கேட்டிருக்க. நானும் உனக்காக போய் பேசியிருக்கேன். இந்த ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளு. நாளைக்கு ஃபைனலா அவனை ஒரு வாட்டி மீட் பண்ணி பேசு. என்னால திரும்பவும் அவன் கூட வாழ முடியாது. அதை அவன்கிட்டயே நேர்ல பார்த்து சொல்லு. இங்க பேசி தீராத பிரச்சனைன்னு ஒண்ணுமே இல்லை. மெசேஜ் பார்த்துட்டான்.
என்னடி என்ன அனுப்பியிருக்கான்? ஏய் சொல்லு. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அண்ட் மிராக்கிள்ஸ்னு அனுப்பியிருக்கான். Much better. அடிப்பட்ட புலி ஒண்ணு பதுங்கி இருக்கு, அது பாயிற நேரத்தை பார்த்திருக்கு. நரிகளின் விழிகளில் வேர்த்திருக்கு, அது பயத்துல பாதி உறைஞ்சிருக்கு. பகையினை வெறுத்திடும் விழிகளை ஒரு முறை குருதியை குடித்திட துடிக்கிறதே. கூட்டினை கலைத்திட்ட விரல்களை தேடி வெட்டிட பறவை துடிக்கிறதே.